ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். சாதாரணமாக தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு சட்னி, மிளகாய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி சாப்பிட்ருப்பீங்க. இது கதம்ப சட்னி. இது எப்படி செய்யறதுன்னு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வானிலை எண்ணெயை ஊற்றி 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்தா தான் அந்த ருசி நல்லா தூக்கலாக இருக்கும். அதில் 5-6 காஞ்ச மிளகா போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் 6 மிளகா போட்டிருக்கேன். நல்லா செவக்க வறுத்துருக்கேன் பாருங்கள், கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மிளகாவும் நல்லா வறுபடணும், அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போ அதே வானொலியில் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, எப்போதுமே சட்னியில் புளி சேர்த்திங்கன்னா ருசி நல்லாயிருக்கும். அதில் ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 3 மிளகா கீரி போடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். பச்சை மிளகா அது. நல்லா பெரிய தக்காளி 2 நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சுருளாக வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு 1/4 மூடி தேங்காய் பூ திருவி போடுறேன். இது 1/4 மூடி தேங்காய் பூ திருவி போட்டு அத்தனை எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கதம்பம்னா எல்லா கதம்பமாக மல்லிகைப்பூ கொத்தம் இது சேர்கிற மாதிரி இது கதம்ப சட்னி. இல்லை ஒரு கைப்பிடி, நல்லா பெரிய கைப்பிடி அளவு புதினா நல்லா இலை காம்பெல்லாம் கிள்ளிட்டு வதக்கி சேர்த்து வதக்கணும். நல்லா சிறுலாக இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கி ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதுலேயே உப்பும் சேர்த்துருங்க. இப்போயே சேர்த்துட்டு வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுங்க. நல்லா ஆறின பிறகு தான் அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கணும், கண்ணாடி பதம். இந்த அளவு நல்லா வெந்தோன்னா இறக்கி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருந்த கடலப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் போட்டு ஒரு ஓட்டிப்போம். ஏன்னா கடலப்பருப்பு காஞ்ச மிளகா தனியாக அரைப்படணும். வெங்காயம் தக்காளி வேறு மாதிரி இருக்கும் அரைக்கிறது. நல்லா இந்த அளவுக்கு போட்டணுங்கிற பிறகு நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம் தக்காளி புதினா தேங்காயை இதோடு சேர்த்து இப்போ நம்ம அரைக்கணும். மூடி அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த முக்கால் பதமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துப்போம். கடுகு நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து அதில் உளுந்தும் போட்டுக்கோங்க. உளுந்தும் போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா கதம்ப சட்னி. கதம்ப சட்னி இதுக்கு என்ன பேருன்னா, கதம்பங்கிறது பூவில் மல்லிகைப்பூ, கதம்ப இலை, அரளிப்பூ, ஜெவந்திப்பூன்னு எல்லா பூவும் சேர்ந்து கட்டுற மாதிரி. இது எல்லா நிறைய பொருள் சேர்த்து அரைக்கிற சட்னி. ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். இந்த சட்னி நல்லா சூட்டாக இருக்கும். அதனால் இந்த பேர் கதம்ப சட்னி. இந்த சட்னி நீங்கள் ஒரு தடவை அரைச்சிட்டிங்கன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை இது சட்னி தான் எல்லோரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள் அரைச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி தோசை ஊற்றிருக்கேன். இல்லை தோசை ஊற்றிட்டு அதில் சட்னியை தொட்டு சாப்பிட போகிறேன். தோசையை ஊற்றி 2 தோசை ஊற்றிருக்கேன். அதில் சட்னி வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை ஒரு வில்லல் தோசையை எடுத்து சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆகா, அற்புதமாக இருக்கும் இந்த கதம்ப சட்னி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.